எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கேஎஸ் ஜெயக்குமார், ருமட்டாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆர்த்ரைட்டிஸ். இது மெயின்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு டாக். இது ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? தமிழில் வந்து மூட்டுவாதம் இல்லை முடக்குவாதம்னு சொல்லுவோம். இதில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க? இது ஆக்சுவலி எனி ஏஜ் கேன் பி அஃபெக்டட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகலாம். பெரியவங்களுக்கு வயதான வர்றது வந்து இந்த ஏஜ்னால் இந்த ஜவ்வு தேய்மானம் வர்றதுனால வர்றது, அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்க. அது வேறு. இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ப்ராப்ளத்தினால வர்றது வந்து வேறு, அது ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆங்க்லோசிங் ஸ்பான்லைட்டிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த ஏஜ்னாலும் வரலாம். இது ஏன் வருது? நான் இந்தியா சொன்ன மாதிரி நம்மளோட மரபணுக்கள் கோளாறாக செயல்படுது. ஆனால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை பாதிக்குது. அது ஏன் நம்மளை பாதிக்குது? ஏன் நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நல்லா தானே பண்ணுறோம், ஏன் பாதிக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்மளோட மூதாதைகள்லேருந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் மரபணுக்கள் வந்திருக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பட் பர்டிகுலராக இதுதான் கண்டிப்பாக சொல்ல முடியல. ஸோ இதுதான் இதுக்கு ரீசன். இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்? இப்போ வந்து இது இந்தியாவிலே ரொம்ப காமனாக அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அயல் நாடுகள் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலையும் நிறையா ஆர்த்ரைட்டிஸ் கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். சின்ன வயசுலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்க்குறோம். இது என்ன சிம்டம்ஸ் காமனாக வரும்? பெயின், மூட்டு வலி, மூட்டு வீக்கம், ஸ்வெல்லிங் ப்ளஸ் ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோன்னே இவங்களுக்கு ஒரு 1/2 hour to few hours வந்து ஸ்டிஃபாக இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சால் தான், அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியில் குளிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டிஃப்னஸ் போக ஆரம்பிக்கும். இல்லை ஒரே இடத்துல ஒரு 1/2 hour அது மேலே உட்காந்துட்ருக்காங்களோ ஸ்டிஃப் ஆயிடுவாங்க. கொஞ்சம் நடக்க தான் ஸ்டிஃப்னஸ் போகும். இது டிப்பிக்கலாக இந்த இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸில் வர்றது. இப்போ ஏஜான வர தேய்மானத்தில் வர பெயின் வந்து வேறு. அது நடக்க தான் பெயின் அதிகமாகும், ஈவினிங் ஆனால் பெயின் அதிகமாகும். ஆனால் இந்த இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸில் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே தான் பெயின் அதிகமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். டே போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் டிப்பிக்கலாக. இப்போ இது இல்லாமல் மற்ற சிஸ்டம்லையும் இது பாதிக்கலாம். இப்போ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் வரும், சில பேர்த்துக்கு ட்ரை ஐஸ், ட்ரை மவுத் வரும், சில பேர்த்துக்கு வாயில் புண்ணு வரும், ரேஷ் ஸ்கின்னில் வரும், சில பேர்த்துக்கு வேறு சிஸ்டம்ஸ் லைக் லங்ஸு, கிட்னிஸ், ஹார்ட், இது மாதிரி எதுனாலும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஜாயிண்ட்ஸை மட்டும் பாதிக்கிறதில்ல, மற்ற சிஸ்டத்தையும் பாதிக்கலாம். இதற்கு பேர் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் அப்படிமோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் டயக்னோஸ் பண்ண முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நிறையா டெஸ்ட்ஸ் இருக்குது. பிளட் டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்ரேஸ் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் நிறையா இருக்குது. பட் இந்த டெஸ்ட்டில் என்ன நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட்ஸு, ஃபால்ஸ் நெகட்டிவ் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதாவது நோய் இல்லாதவங்களுக்கும் இந்த டெஸ்ட் சில சமயம் பாசிட்டிவாக இருக்கலாம், நோய் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் இந்த டெஸ்ட் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸ், நம்ம என்ன ஃபைண்டிங்ஸ் எக்ஸாமினேஷனில் பார்க்குறோம், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் டயக்னோஸ் பண்ண முடியும். அதனால் தான் ஒரு சிங்கிள் ரிப்போர்ட்டை மட்டும் ஒரு லேபில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பல வகை இருக்குது. பெயின் கில்லர், ஸ்டீராய்ட்ஸு, டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ், டிமார்ட்ஸ் அப்படிமோ. அப்போ இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு, பயாலஜிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ரிஸ்க் இருக்குது. ட்ரக் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். அதே மாதிரி ட்ரக் எடுத்தாலே சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா ட்ரக்ஸ் நம்ம பார்த்து மானிட்டர் பண்ணி கொடுத்து அப்பப்போ பிளட் செக் பண்ணி கரெக்டான டோஸை கொடுத்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி இப்போ பெயின் கில்லர்ஸு, ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்துறதுக்கு நிறையா மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அது எதுவும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றப்போ ஆரம்பத்துலேயே ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இது, ஜாயின்ட்ஸ் மட்டும்தான் பாதிக்குதா, வேலை சிஸ்டம்ஸ் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது இல்லாமல் சில பேர் நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் நிறைய போகிறாங்க. அதில் சில இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு சில ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து கரெக்டான ஒரு முறையான வைத்தியம் இல்லாமல், முறையான டெஸ்ட் பண்ணாமல், யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு எடுத்துகிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறோம். கிட்னி ப்ராப்ளம் வராங்க, வேறு ஹார்ட் ப்ராப்ளம் வராங்க. ஸோ அதையும் காம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து டயட் அண்ட் எக்ஸசைஸ். டயட்டை வந்து இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எடுக்கணும், அதை சாப்பிட்டு சரியானு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் ஜென்ரலி கொஞ்சம் வெஜிடேரியன் டயட் அதிகமாக எடுத்துகிட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு, ஹை ஃபைபர் டயட்டு, அப்புறம் லெஸ் இன் மீட்டு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி இண்டிவிஜுவல்ஸ் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ண சில பேருக்கு பெட்டராக இருக்கும். சில பேருக்கு க்ளூட்டன் ஃப்ரீ டயட் ஹெல்ப் பண்ணும், சில பேருக்கு வீகன் டயட் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் வேரி ஆகும். அதேமாரி சில பேர் இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்லாம் வர ஆர்த்ரைட்டிஸ், கவுட்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக மீட் அவாய்ட் பண்ணும், ஹை ப்ரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸை பொறுத்து டயட் கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் அந்த மாதிரி தான், ஒவ்வொருத்தரை பொறுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் சொல்லணும். அந்த இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம இந்த கண்டிஷன்ஸ் ஈஸியாக குணப்படுத்திடலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா க்யூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ், நீங்கள் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி தைராய்டு ப்ராப்ளத்துக்கு சுகருக்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ இதுக்கும் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.